மடிப்பாக்கம் அம்மன் நகர் பகுதி 40 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் மக்கள் அவதியுறுகின்றனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் தினசரி விபத்துகள், தூசி, புழுதி, உடல்நல பாதிப்புகள் மற்றும் மக்களின் அவதி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் தலைநகரான சென்னை இன்று அதிரடியான வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் சென்னைக்கு அருகில் உள்ள பல பகுதிகள், குறிப்பாக புறநகர பகுதிகள் வளர்ச்சியில் மிகவும் பின்னடைவாகத்தான் உள்ளது. அந்த வகையில் மடிப்பாக்கம் அடுத்து உள்ள அம்மன் நகர் பகுதி கடந்த 40 ஆண்டுகளாக சாலை பராமரிப்பு இல்லாமல் குண்டும் குழியுமாக மாறி அப்பகுதி மக்கள் தினமும் பெரும் சிரமங்களுடன் போராடி வருகிறார்கள். அம்மன் நகர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் இப்பகுதியில் வாழும் அனைவரும் சென்னை வாசிகளாகத்தான் கருதப்படுகிறார்கள். மடிப்பாக்கத்தில் தொடங்கி அம்மன் நகர் உழைப்பாளர் தெரு மற்றும் திரிசூலம் வழியாக பழைய பல்லாவரம் செல்லும் இந்த சாலை 40 ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் பல இடங்களில் குண்டும் குழியுமாக மாறி உள்ளது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் நடைப்பயணிகளும் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். அத்துடன் கரும்புகை போல் எழும் தூசி மற்றும் புழுதி காரணமாக தினமும் கடுமையான அவல நிலையை சந்தித்து வருகிறார்கள். கனரக வாகனங்கள் சாலை வழியாக செல்லும் பொழுது ஏற்படும் புகை மூட்டத்தால் வாகன விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ரோடு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, வர முடியல. நாங்களே இந்த சைடு அந்த சைடு ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வரலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் கூட ஃபுல்லாக புகையில் நாசமாகிடுது. இதை மாற்றவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் ப்ரோ இருக்குது. நான் வரும்போதெல்லாம் இப்படியே தான் இருக்குது. இந்த ரோடு பள்ளம் மேடு மாதிரி தான் பிள்ளைங்க தவறி அந்த வண்டிக்குள்ளே விழுந்துருது. அது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு வண்டி லாரி வந்துருக்கும்போது ஒரு டிரைவரே போய் அந்த வீலுக்குள்ளே போய் விழுந்து சம்பவ இடத்துலேயே இறந்து போயிட்டார். அந்த மாதிரி நிறைய இங்கே நடக்குது இந்த ரோடால். எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஒரு பிரோஜனமும் இல்லை. மூச்சு கூட விட முடியாது. நீங்களே நிற்கிறீங்க, மூச்சு விட முடியுதா? ஃபுல்லாக டஸ்ட்டு, ஒரு ஆக்ஷனும் இல்லை. டோட்டலி வேஸ்ட். மேலும் அம்மன் நகர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சாலையில் இருந்து கரும்புகை தூசியால் பாதிக்கப்பட்டு பாடசாலைக்கு மிக மோசமான சூழலில் செல்ல வேண்டிய அவலம் நீண்ட காலமாக நிலவி வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ரோடு நான் வந்ததுலேருந்து சின்னதுலேருந்து குழந்தைலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரோடு இப்படியே தான் இருக்குது. இதுன்னு இல்லை, இது ஏர்போர்ட்டில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரோடு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஜாயின் பண்ணுற மாதிரி தெரில. ஆனால் கேட்டால் 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடியே சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரே ஒரு வாட்டி தார் போட்டிருக்காங்க இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே. அதுவும் ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் போயிடுச்சு. எல்லாமே இங்கே வர வண்டி எல்லாமே ஹெவி வெஹிக்கிள் தான். 16 வேலு 12 வேலு 14 வேலு இப்படி தான் வரும் எல்லாமே. அப்படிங்கிற ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்கலாம். அந்த ரோடு இந்த ரோட்டில் யாரும் எதுவும் ரோடு சரி பண்ணுறதில்ல. எல்லாம் பள்ளம் குழியுமாக இருக்குது. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கும் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கை காலெல்லாம் வலிக்குது. காலெல்லாம் உடஞ்சி எத்தனையோ வாட்டி ஏஞ்சி போயிருக்கிறேன். இல்லை நான் வண்டியில் ராலில் கூட மாட்டி இறந்துருப்பேன். அந்த மாதிரி கூட ஆகிப்போச்சு. கொஞ்சம் மழை பெஞ்சா வளன்னு வழுக்குது. இது யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் பார்த்து ஏதோ உதவி செய்யணும். இப்பகுதியை 40 ஆண்டுகளாக வளர்ச்சியில் புறக்கணிப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இங்கு உள்ள கல்குவாரிகள். தினம்தோறும் கல்குவாரிக்கு அதிக கனரக வாகனங்கள் சென்று வருவதால் இந்த சாலையின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் சாலைகளும் பாதிக்கப்பட்டு மண் பரப்புகள் மேலே புழுதிகள் கிளப்புவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரம் சாலையில் ஏற்பட்ட பள்ளங்களால் அதிக விபத்து ஏற்படவும் வழிவகுப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோடை காலத்தில் புழுதி என்றால் மழை காலங்களில் சேரும் சகதியும் ஏற்பட்டு வாகனங்கள் சேற்றில் சிக்கி தவிக்கும் அவல நிலை ஏற்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது பயங்கரமாக. இந்த லாரிங்க போகிறதுனால இந்த மண்ணல் இதில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இங்கே லாரிங்க போகிறதுனால இந்த ட்ரைனேஜ் எல்லாத்தையும் இது பண்ணி ரொம்ப குழந்தைங்க ரொம்ப இதுவாக இருக்குது. அதுங்கெல்லாம் நேராக போகிறதுக்கு வரத்துக்கு இந்த லாரி தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். காலையில் 8 மணிக்கு வந்தீங்கன்னா ஸ்கூல் இந்த வண்டி போகிற பின்னாடி ஸ்கூல் குழந்தைங்க வந்தாங்கன்னா ரோடே தெரியாது.
விபத்து ஏற்படலாம். உண்மை தான். ஆனால் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியாச்சு, இதுக்கான முடிவே கிடைக்கல. யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரில. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிலைமையை மக்கள் தாங்கி வந்தாலும் வருங்கால தலைமுறைகள் புழுதி தூசியால் மூழ்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. எனவே அரசு இந்த பிரச்சனையை உடனடியாக கவனித்து புதிய சாலை அமைத்தும் பராமரித்தும் அம்மன் நகர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கு தக்க வளர்ச்சி திட்டங்களை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. 1 ஆண்டு 2 ஆண்டு காலம் அல்ல, சராசரியாக 30 ஆண்டு காலமாக இந்த அம்மன் நகர் பகுதி மக்கள் அவர்கள் இந்த தார் சாலையை அவர்கள் கண்களால் கண்டதில்லை என இந்த களத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சராசரியான மனிதர்கள் பயணம் செய்வதற்கு தகுதி இல்லாமல் ஒரு ஆஃப் ரோடில் சாகசம் செய்பவர்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கக்கூடிய சாலை போலதான் இந்த சாலையானது காட்சியளிக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த சாலையானது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவும் இந்த சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறதால் இந்த சாலையில் பயணம் செய்பவர்கள் அவர்கள் அந்த தூசி மற்றும் இதில் இருக்கக்கூடிய அந்த புகை மூலியமாக தான் இந்த சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கருத்தில் கொண்டு மேலும் இந்த பகுதியில் படித்து வரக்கூடிய அதாவது தொடக்கப்பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவர்களும் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து புதுப்பித்து புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரம் மற்றும் ஜானுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.